ஆண்டவரே, இந்த புதிய நாளில் கூட எங்களோடு கூட பேசுங்க ராஜா. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையை ஆசீர்வதிங்க. இந்த புதிய நாள் வெற்றியின் ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சி நாளாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 91:14 கூட வாசிப்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஸ்தோத்திரம். இப்போ உயர்ந்த அடைக்கலம் நம்மளுக்கு கிடைக்கணும், நல்ல ஒரு பதவி வரணும், நல்ல உயர்வு வேணும், நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது வாஞ்சையை எதிர்பார்க்கிறார். அவன் அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். நம்ம அது நடக்கலை இது நடக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர் இன்னைக்கு பண்ண எத்தனை பேர், நான் எவ்வளோ ஜெபம் பண்ணேன் அவ்வளோ ஜெபம் பண்ணேன், என் ஜெபத்துக்கு பதில் கெடுக்கலை ஆண்டவரே அப்படி சொல்லி. ஆனால் நம்மிடத்தில் இருக்கிற இந்த தவறுகளை நம்ம என்ன பண்ணுவோம், நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஆமே சோதரன். நம்மளுக்குள்ளே என்ன பண்ணுவோம், நம்ம என்ன தான் நம்ம கரெக்டாக எழுதியிருந்தாலும் ஏதாவது ஒரு பிள்ளை மிஸ் விட்டுருப்போம், படிச்சிருப்போம், மனப்பாடம் பண்ணிப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா எழுத முடியாமல் ஏதாவது ஒரு கம்மா வைக்காமல் இருப்போம், இல்லை துணைக்கால விட்டுருப்போம். ஆனால் எனக்கு என்ன பண்ணல, மார்க்கு போடலை, சண்டை கூட என்ன பண்ணுவோம், ஏன் எனக்கு போடலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், சண்டைக்கு நிற்போம். சோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஆண்டவராக வாஞ்சை உள்ளவனை என்ன பண்ணார் ஆண்டவர் பார்க்கிறார். படிக்கிறது நல்லது. அப்போ இன்னும் அந்த தவறை திருத்து கொள்ளும் பொழுது நீங்கள் 100க்கு 100 மார்க் எடுத்து ஆமே சோத்திரம். ஆண்டவர் என்ன பண்ணார், உங்களை தலையை நிமிர பண்ணுகிற ஆண்டவர். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சோத்திரம். வாஞ்சையாக இருக்கிற இடத்துல என்ன பண்ண விடுவிக்கிற ஆண்டவர். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் என்ன பண்ணுவார், விடுவிப்பா. ஸ்தோத்திரம். அப்போ ஒரு நாள் அப்போ ஒரு நாளைக்கு விடுதலை கிடைக்காம நிச்சயம் இந்த நாளில் கூட அந்த வாஞ்சியை கேளுங்க. ஆண்டவரே, அவன் நான் சரியாக பயில் படிக்க மாட்டேறேன், சரியாக ஜெபம் பண்ண மாட்டேறேன், அவன் சரியாக கீழ்ப்படிக்க மாட்டேறேன், என் இஷ்டப்போட்டுக்கு வாழ்கிறேன், அதெல்லாம் என்ன பண்ணேன், இல்லை ஆண்டவன் மன்னிச்சு. இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்க அருமையாக தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாஞ்சைகள் ஆமே சோத்திரம். கர்த்தர் அந்த வாஞ்சை எதிர்பார்க்கிறான், அந்த விருப்பங்களை எதிர்பார்க்கிறான். அந்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறது முதல்ல, கர்த்தருடைய வசனத்தை பிரியமாக அவன் இரவு பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானது. அது ஒரு பிரியம், ஒரு ஆசை. ஆமே சோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எப்பயுமே நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். உங்களுக்கு அந்த வாஞ்சை எதிர்பார்க்கிறார். ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை கூட என்ன பண்ணுவான், என் பிள்ளை என்னை சரியாக கவனிக்குதான்னு சொல்லி அந்த வாஞ்சை எதிர்பார்க்குறாங்க இல்லையா. அப்போ முழு உலகத்தை உண்டாக்கினவர், நம்மளை படைத்த ஆண்டவர், நம்மளை போதிக்கிற ஆண்டவர், நம்மளுக்கு உணவு கொடுக்குற ஆண்டவர், நம்மளுக்கு உடை கொடுக்குற ஆண்டவர், நம்முடைய பலத்தினால் அவெல்லாம் அவர் கொடுத்தது. நம்மளுக்கு இந்த பேசி கொண்டிருக்கிற ஜீவன் உயிர் அவர் கொடுத்தது. ஜீவன் ஆவி கர்த்தர் தந்த ஆமே அந்த ஆவி ஆண்டவர் தன்னுடைய சாயல் மற்றும் ரூபத்தின் படைச்சிருக்கிறார். அப்போ நம்மளை என்ன பண்ணார், கர்த்தர் விடுவிக்கும்படி விரும்புகிறார். நீங்கள் சிறைச்சாலையில் இருக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் வேதனையில் இருக்கிறது அவர் விருப்பம் இல்லை. உங்களை எப்படியாவது வேதனையிலிருந்து, அந்த பாடுகளிலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவது தான் தேவனுடைய விருப்பம். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களை கர்த்தர் விடுவிப்பார். அதான் சொன்னார், நான் விடுவிப்பேன். விடுவிச்சுட்டு அப்படியே விடுதலை என்ன பண்ணுவேன், அவன் நாமத்தை அறிந்திருக்கிறவன், கிறிஸ்து என்ற நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உங்கள் நெற்றியில் ஆமே பரவப்பட்டிருக்கு. ஏசியா திருக்கசி இசைக்கில் போட்டிருக்கோம், நெற்றியில் அடையாளம் போட்டிருக்கோம். ஆண்டவராக இயேசு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம். இந்த வாஞ்சியை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த வாஞ்சியை கொடுங்கப்பா, நான் காலைதோறும் உடைய வேதத்தை படிக்கணும், காலையத்தில் நான் ஜெபம் பண்ணணும், உங்களுடைய வார்த்தை என்ன பண்ணணும், அது போய் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க சப்பான்னு சொல்லி கேளுங்க. ஆமே சோத்திரம். வழியை பார்க்கும் கீழ்ப்படிதல் உத்தமம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டோடைய சமூகத்தை நாம் நித்தமும் தேடுவதற்கு ஆமே மகா பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் என்ன பண்ணார் வைத்திருக்கிறார். அப்போ வாஞ்சியாக இருக்கிற என்ன பண்ண ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், அவர் விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர். ஆமே தானியேலை விடுவித்த ஆண்டவர், சிங்கங்கள் குகையிலிருந்து விடுவித்த ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் ஆமே சோத்திரம் விடுவித்து உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதுமானாக இருக்கிறார். வாஞ்சியுள்ளவராக இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். அந்த வாஞ்சியை கேளுங்க. ஆண்டவர் சமூகத்தில் நிச்சயமாக என்ன பண்ணுவார், நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். யாக்கோபு விதவிதைச்சான், ஈசாக்கு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நமக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார், நம்மளுக்கு ஜீவனை ஆண்ட மற்ற அல்லாது இருப்பது எப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்கு அந்த வாஞ்சியை கொடுங்கப்பா. பாவத்தை குறித்ததான ஆண்டவரே ஸ்தோத்திரம், வெளியே வருவதுக்குள்ளே ஆண்டவரே பாவத்தை குறித்ததான ஆண்டவர் எப்போதும் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு அந்த பாவத்தை வெளியே வந்து பரிசுத்த ஆவியானவரே உடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆண்டவர் இந்த காரியத்தில் விடுதலை தேவன் தருவீராக. எவ்வளவு நாட்கள் எனக்கு விடுதலை இல்லையே என்று பாரத்தோடு இயங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு
ஒரு அற்புதங்களை என் தேவன் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வேதத்திலே வாஞ்சியாக இருந்து படிக்க, ஜெபத்திலே வாஞ்சியாக இருக்கு செபித்த ஆண்டவரே, கீழ்ப்படிய வாஞ்சியாக இருந்து கீழ்ப்படியத்தக்கதாக தேவன் கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.